ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் 3 மற்றும் 4லேருந்து ஒரு 60 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த லைவ் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 40 மினிட்ஸ் நீங்கள் சரியாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 60 கொஷினை வந்து உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60 கேள்விகள் எப்படி இருக்குன்றதை விட இந்த 60 கேள்வியுடைய நோக்கமே நீங்கள் அந்த 2 இயலை எப்படி படிச்சிருக்கீங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டெஸ்ட் அணுகும்போது எல்லாருடைய மைண்ட் தாட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ மார்க் வைக்கிறாங்க, அதில் நம்ம இவ்வளோ மார்க் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்ற அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம ஓடுவோம். சரியா? அந்த மாதிரி ஓடாது. சரியா? இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்ட்டுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி படிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம், எந்த அளவுக்கு மேலோட்டமாக படிச்சிருக்கோம். ஓகேவா? எதை நம்ம வந்து ஆழ்ந்து படிக்கணும், இந்த மாதிரி வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கருவியாக பயன்படுது அந்த டெஸ்ட். ஓகேவா? ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இலக்கா நினச்சி வந்து ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ டெஸ்ட்டுன்றது இலக்கு கிடையாது. உங்கள் இலக்கை எப்படி செட் பண்ணுறதுக்கு உண்டான சின்ன சின்ன ஸ்டெப்ஸு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? இலக்கு கிடையாது, ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஒரு ஸ்டெப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த இயல் 3 மற்றும் 4 கேட்கக்கூடிய இந்த 60 வினாக்கள். இந்த 60 வினாக்களை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதாவது அட்டன் பண்ணுங்க, எவ்வளோ வினாக்கள் வருதோ. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னா டெஸ்ட்டுடைய நோக்கமே வந்து எவ்வளோ படிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷனோட தேர்வை நம்ம அணுகணும் அப்படின்னா, நம்ம படித்ததெல்லாம் தப்பு பண்ணாமல் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதும் போதும் நீங்கள் உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, படித்த கொஸ்டின் நான் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மனநிலையோட தான் நீங்கள் ஒவ்வொரு தேர்வுமே அணுகணும். சரிங்களா? சரி, வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். முதல் கொஸ்டின் இந்த பக்கம் எழுந்துக்கிறேன். முத்துராமலிங்கர் பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்றவர்களின் பேச்சை போல் இருந்தது என கூறிய இதழ்கள். அப்படின்னு சொன்ன இதழ்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, வட இந்திய இதழ்கள். ஸோ வட இந்திய இதழ்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பெருமையாக வந்து பேசுனாங்க. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது, வஉசி பேசுவதாக அமைந்த கப்பலோட்டிய தமிழன் என்ற பாடப்பகுதி எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட நூல். கேள்வி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதுக்குள்ள ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, கடற்கரை நிலை. ஓகேங்களா? அடுத்தது மூணாவது வினா, மதுரையில் நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தேவர் யாருடன் இணைந்து போராட்டம் நடத்தினார்? முத்துராமலிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட சேர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் டி, பா ஜீவானந்தம் அவர்கள். ஸோ இவரோட தான் இணைந்து போராடி இந்த போராட்டம் நடத்தியிருப்பாரு. அடுத்து நான்காவது வினா, சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி, காவற்பெண்டு. ஸோ காவற்பெண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடலை வந்து பாடியிருப்பாங்க. அடுத்தது நான்காவது வினா, தவறானதை தேர்வு செய்க. இந்த இலக்கணம் சம்பந்தமான ஒரு வினா, கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். தவறானது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, இல் முன் கிளை நுனி வந்து பார்த்தீங்கன்னா முன்பின்னாக தொக்க போய் வராது, முன்றில் நுனிக்கிளை தான் வரும். அடுத்து ஆறாவது, இதில் தவறானது எதுன்றதை சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, இதுதான் வந்து தப்பானது. இலக்கண நெறியிலிருந்து
பிளர்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களுக்கு குழுவுக்குறி கிடையாது. ஏன்னா குழுவுக்குறி அப்படின்னா அந்த குழுவுக்கு மட்டும் தெரிந்த சொற்களை பயன்படுத்தும் குழுவுக்குறின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது 7வது, இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்பட்டவர் யார்? இந்த டிபிசி கேட்டிருக்காங்க. இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்பட்ட நபர். ஸோ இந்த மாதிரியான வினாக்கள்லாம் வந்து டக்குன்னு பதில் வருது. ஒரு சில வினாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வருது. பரவாயில்ல, லேட்டாக வரதுலாம் முக்கியம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா எல்லா வினாக்களுமே அதே டைமில் நம்ம அட்டன் பண்ண அவசியம் கிடையாது. எவ்வளோ நேரம் ஒரு வினாக்களை எடுத்துனதை விட அந்த வினாவை வந்து எப்படி நம்ம ரைட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முத்துராமலிங்க தேவர். அடுத்தது 8வது வினா, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என புகழ்ந்தவர் யார்? இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பேச்சே கேட்கல, முத்துராமலிங்கோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடுதலை போடுறதுக்கு உதவுன்னு சொன்னது யார்? சரி, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, காமராசர். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 9வது கேள்வி, காவர் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எதில் இடம்பெற்றுள்ளது? காவர் பெண்டு பாடிய பாடல் ஒரே ஒரு பாடல் தான் பாடிருப்பான், எதில் இடம்பெற்றிருக்கு? பார்க்கலாம் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி, புறநானூறு. ஓகேங்களா? அடுத்தது 10வது கேள்வி, இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது? முதல் தமிழ் நூல், சாரி, முதல் தமிழ் நூல். தமிழ்ன்ற வார்த்தை வரணும். இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் இல்லைங்க, கீழே இருக்கிறது நீங்கள் பார்த்தாலே சொல்லிடலாம். தமிழ்ன்ற வார்த்தை இடம்பெற அவசியம் கிடையாது. ஏன்னா முதல்ன்ற கான்செப்ட் தாண்டி கீழே இருக்க 4த்துல எது முதல் வரும் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ் இன்பம். ஓகேவா? இது யார் எழுதினான்றதை கமெண்ட் சொல்லுங்க. அடுத்து 11வது, பாஞ்சை வளம் என்பது எவ்வகை கதை பாடல்? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வரலாற்று பாடல். அடுத்தது 12வது வினா, மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் எப்போது நடத்த முத்துராமலிங்கர் திட்டமிட்டார்? மதுரை வைத்தியநாத ஐயர் அவரோட சேர்ந்து வந்து பார்த்தா இந்த கோவில் நுழைவு போராட்டத்தை வந்து எப்போ நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தார். யாரு? முத்துராமலிங்க தேவர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 1939. அடுத்தது 13வது வினா, ஆங்கிலத்தில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றான எதை வ.உ.சி. தமிழில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலத்தில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றான எதை வ.உ.சி. தமிழில் மொழிபெயர்த்தார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, மனம் போல் வாழ்வு. ஓகேவா? இந்த மனம் வர ஸ்மெல்லு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி ஆப்ஷன் ஏ போட்டுக்கிங்க, பார்த்துங்க. 14, வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எங்கு பிறந்தது? பிறந்த இடம். வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எங்கு பிறந்தது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கொஸ்டினில் இருக்குது வந்தே வா வங்காளம். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 15வது, எவை நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று நீர் குடிக்கும் என்று பாஞ்சை வள பாடல் கூறுகிறது? இதெல்லாம் வந்து நீர்நிலையில் ஒரே துறையில் நின்று. இது வந்து ஒரு அந்த பாடலே நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். படிக்கும் போதே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருப்போம். ஏன்னா அது நமக்கு நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? ஆனால் அந்த நாட்டில் அப்படி இருக்குன்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் கூட இரக்க மனம் இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு பாடலை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க.
ஓகேவா? என்னது ஆன்சர் ஆப்ஷன் சி, பசுவும் புலியும். ஏன்னா புலி என்ன பண்ணும், பசுவை தாக்கும், ஆனால் அந்த இடத்துல தாக்காது, ஏன்னா இறக்க குணம் கொண்ட புலி அங்கே இருக்குன்றத சொல்றாங்க. அடுத்து 16வது வினா. நிமிஷங்க. ம் 16வது வினா. எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் போட்டியின்றி வெற்றி பெற்றார்? கேள்வி எல்லாம் புரிஞ்சுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, 1046 நடைபெற்ற தேர்தல், அதாவது சட்டமன்ற தேர்தல் தான் போட்டி இல்லாமல் ஜெயிச்சிருப்பாரு. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து 17வது, தவறானதை தேர்வு செய்க. கீழ்கண்ட எது ஒன்று தவறானது? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் தவறானது. சிற்றில் என்பது வந்து பார்த்தீங்கன்னா குடிசை வராது. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. யாண்டுனா எங்கே, கல்லணைனா கற்குகை, ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு. அடுத்தது 18வது வினா. யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது எப்படி பிரிக்கலாம்? யாண்டுலனோ. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யாண்டு கூட்டல் உலனோ. ஓகேவா? யாண்டு கூட்டல் உலனோ அப்படிதான் வரும். சரிங்களா? அடுத்தது 19வது கேள்வி. யார் விவேகானந்தரின் தூதுவராக நேதாஜியின் தளபதியாக விளங்கினார்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, முத்துராமலிங்க தேவர். நல்லாவே தெரியும் நமக்கு. அடுத்தது 20. எந்த ஊரில் புத்த பிட்சுகள் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நிலையானதாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கமாக இருந்தது? எந்த ஊர்ல? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய பர்மா. இன்றைய பர்மாவே கிடையாது, இப்போ பர்மான்ற ஊரே கிடையாது. அப்போ அன்றைய பர்மா தான் சரியானது. ஓகே, நம்ம கேள்வியை புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்றதை தாண்டி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஒரு சில இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கவே மாட்டாங்க. எது கேட்குறாங்க அப்படின்னா, அந்த இன்டெலிஜென்ஸுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா, இது இன்டெலிஜென்ஸுக்குண்டான கொஸ்டின் கிடையாது, நம்ம ஒழுங்காக படிச்சிருக்குமா இல்லையானதுக்கான கொஸ்டின். சரியா? அப்போ நம்ம படிக்கிறப்ப தெளிவாக படிக்கின்றதுக்காக தான் நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் வைக்கிறோம். ஓகேவா? நம்ம கொடுக்குற எல்லா கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்பாங்கிறது கிடையாது. எந்த ஒரு அகாடமியும் அந்த மாதிரி வந்து அசூரிஸை கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்குற கொஸ்டின் தான் அப்படியே எக்ஸாமில் கேட்பாங்க கிடையாது. அப்போ எதுக்கு அந்த கொஸ்டின்லாம் கொடுக்குறாங்க? இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா? நீ எல்லாத்துக்கும் தயாராக அவ்வளோதான். ஸோ அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா சம் இன்டெலிஜென்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணாதீங்க சார், வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டிஎன்பிஎஸ்சி கேட்க மாட்டாங்க, ஏன் இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்குறீங்க? ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக, அது நூற்றாண்டு கடந்து இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இங்கே என்னென்னா அந்த இன்டெலிஜென்ஸான கொஸ்டின் கிடையாது. இது என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி படிச்சிருக்கோம். நம்ம படிக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மறந்துருப்போம். சரியா? ஸோ அப்போது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் போட்டித் தேர்வுக்கு மிக முக்கியமானது. அப்படியே படிச்சதுமே அப்படியே போயிட்டு எக்ஸாமில் வாந்தி எடுக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு கிடையாது. கற்றுக்கிட்ட வித்தையை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகுந்துட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சூழ்ச்சியெல்லாம் கடந்து வரானோ அவன் தான் ஒரு வீரனாக கருதப்படுவான் போர்க்களத்தில். அதே மாதிரி தான் போட்டித் தேர்வுலையும் கற்றுக்கிட்டதை அங்கே அந்த இடத்துக்கு தேவையானது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிக்கிறான் பாருங்க, அவன் தான் ஒரு சிறந்த மாணவனாக வருவான். சரியா? அதுமாதிரி அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் இப்படிலாம் கற்றுக் கொடுக்கல, இப்படிலாம் போர் புரியக்கூடாது, இது போருக்குண்டான முறையே கிடையாது, இப்படி போர் புரிஞ்சா தப்புலாம் வந்து நீ பேசியிருந்தா அப்படின்னா ஒரே கத்தி குத்து இல்லை வெட்டினோம்னா பண்ணா சாச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க.
ஓகே, போர்க்களத்துக்கு போயிட்டா போட்டின்ற ஒரே கான்செப்ட் மட்டும் தான் வச்சுமே தவிர இது தப்பு இது சரி இப்படி நீ அடிக்கக்கூடாது, உன் மாஸ்டர் தப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, இப்படியா கத்தி வீசணும், இப்படிதானே வீசணும், நீ ஏன் இப்படி வீசுற, முதல்ல போய் ஒழுங்கா கத்துட்டு வா அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? அவன் எப்படி கத்தி வீசுறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், வால் சண்டை பயிற்சி நம்ம கத்துக்கணும். ஓகே, அதுதான் கான்செப்ட். இல்லை என் மாஸ்டர் இப்படி தான் கற்றுக்கிட்டான்னு பண்ணக்கூடாது. அதே மாதிரியான ஒரு சில கொஷின்ஸ் தான் அது. ஸோ கேள்வி கேட்டது பதில் தெரியுதா இல்லையான்னு மட்டும் தான் பார்க்கணுமே தவிர இது எக்ஸாமில் கேட்பாங்க, இது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி வரலாற்று கொஸ்டின் கேட்கலாம் வந்து யோசிக்காதீங்க. அப்படி கேட்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கேட்டுட்டு தான் இருப்பீங்க, வேலைக்கு போக மாட்டீங்க. சரியா? அடுத்தது 21வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் பற்றிய தவறான கூட்டை தேர்க. தவறானது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது தவறானதா சரியானதான்றத பற்றி யோசிச்சிங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா தவறானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தவறானது. பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டி போராட்டம், இது மட்டும் தான் தவறானது. அதுக்காக போராட்டம் நடத்தலை. அடுத்து 22வது கேள்வி. பொறுத்துக்க, இதை மேட்ச் பண்ணி எது சரின்றது சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 4 2 1. யானை வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து என்ன பண்ணும், யானை கூடம், யானை தங்குற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யானை கூடம் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை கொட்டில். அடுத்து என்ன பண்ணுவோம், மயில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மயில் அகவும் குயில் தான் கூவும். அடுத்து 23வது கேள்வி. பசும்பொன்னார் சாயல்குடி என்னும் ஊரில் எந்த தலைப்பில் 3 மணி நேரம் உரை நிறுத்தினார்? எந்த தலைப்பின் கீழே வந்து 3 மணி நேரம் உரை நிறுத்துவார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி விவேகானந்தரின் பெருமை. அடுத்து 24வது கேள்வி. வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்டவர் யார்? வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்டவர் யார்? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வங்கசிங்கம் சொல்லிட்டு போற்றப்பட்டாரு. அடுத்து 25வது சரியான கூட்டை தேர்க. சரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முத்துராமலிங்க இளமையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து ஆங்கிலம் பேசுவதில் வந்து ஆர்வம் கொண்டுள்ள, அப்போ 2 மட்டும் தான் சரி. ஓகேவா? சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்றது தான் அவர் வந்து கற்றுக்கிட்டாரு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும் தான் சரி. ஓகேவா? அடுத்தது 26வது கேள்வி. முத்துராமலிங்க தேவரின் பெற்றோர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி சார் ஆப்ஷன் ஏ சாரி உக்கிரபாண்டி தேவர். ஓகே, உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் என்பதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 27வது கேள்வி. எதுகை மோனை போன்ற நயங்களை உரைநடையில் புகுத்தியவர் யார்? உரைநடையில எதுகை மோனத்தை நம்ம பொதுவாக எங்க பார்த்திருப்போம், செய்யுள்ள பார்த்திருப்போம். அதை உரைநடையில புகுத்துந்து யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராபி சேதுபதி அவர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 28வது கேள்வி. சுத்த தியாகி என பசும்பொன்னாரை பாராட்டியவர் யார்? அப்ப சுத்த தியாகின்னு அழைக்கப்பட்டது யாரு? பசும்பொன் தான். பசும்பொன்னார் யாரு? முத்துராமலிங்க தேவர் அவர்களை தான் பாராட்டுறாங்க. அப்படி சொன்னது யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுங்க. ஒரு சில வந்து யோசிச்சுமே தப்பாக தான் போடுறீங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் ஆப்ஷன் நான் ஒரு சில ட்விஸ்ட் வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா எதிர்பார்த்த ஆன்சர் போடுறீங்க, ஆனால் அது தப்பான ஆன்சர். இதுதான் போடுவீங்கன்னு தெரியும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து சி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா சி வந்து ராமசாமி, ஏன்னா ஈவேரா பெரியார் தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா பெரியார் தான் ஈவே ராமசாமி தான் தெரியும். ஓகேவா? ஆனால் வந்து அவர் வா ராமசாமி வராது. அப்போ இது தப்பானது. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது. ஏன்னா ஈரோடு வேங்கடப்பர் மகன் தான் ராமசாமி. ஓகே, அப்போ ஈரோடு வேங்கடப்பர் மகன்றது தான் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது, சி வராது.
ஓகே, கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. அடுத்து 29 மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது எது? மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது எது? மெத்தை வீடு என குறிப்பிடப்படுவது எது? ஓகே, மெத்தை வீடு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, மாடி வீடு தான் மெத்தை வீடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 30 வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, நான் வானமாமலை தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இப்போ குறில்னா நெடில்னா இப்போ நம்ம படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனிக்க மாட்டோம். ஓகேவா? குறிலா நெடிலான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதே இன்டெலிஜென்ஸ் கொஸ்டின் தான் அது. சரியா? ஸோ திருப்பணும் நான் விளக்கத்தை கொடுக்க முடியாது. அடுத்தது 31வது கேள்வி, கலன்செய் கம்மியர் வருக்கென ஓய் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கலஞ்செய் கம்மியர் வருக்கென கோய் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிமேகலை. ஓகேங்களா? ஸோ மணிமேகலை தான் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது? புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எதை வந்து புலால் நாற்றம் உடையதா வந்து அகநானூறு சொல்லுது அப்படின்னா கடல். ஆன்சர் ஆப்ஷன் சி, கடல் தான் புலால் நாற்றம் அடிக்கும். நம்ம கூட போயிடுவோம், பீச்சுக்கு போனாலே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதான் சொல்றாங்க. அடுத்து 33 நீர்மட்ட வைப்பிற்கு எவ்வகை மரங்களை கம்மியர் பயன்படுத்தினர்? நீர்மட்ட வைப்பிற்கு எவ்வகை மரங்களை கம்மியர் பயன்படுத்தினர்? கேள்வி நல்லா படிச்சுங்க. இந்த கேள்வியை பேஸ் பண்ணி பின்னாடி ஆன்சர்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு மெமரி கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து படிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம படிக்கணுன்றதையும் நம்ம சொல்லக்கூடியது இந்த மாதிரியான ஒரு சில கொஷின்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா தப்பான்றத நமக்கு அப்பப்போ வந்து தெரிய வைக்கும். நம்ம படிச்சதும் கரெக்டாக இல்லைன்றத நமக்கு புரிய வைக்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, புன்னை, நாவல், வேம்பு, இலுப்பை இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்துவாங்க. 34வது கேள்வி, வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்பட்டது எவ்வகையான இலக்கியங்கள்? ஸோ படிச்சதுக்கு ஆன்சர் போடலாம், படிக்காதவங்க ஆன்சர் போடலாம், ஆனால் படிச்சவங்க தான் சரியான ஆன்சர் போட முடியும். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆற்றுப்படை இலக்கியங்கள். ஆற்றுப்படுத்தினா வழிபடுத்துதல். பரிசு பெற்ற ஒருவர் மற்றொரு புலவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்னனிடம் போட்டு இவ்வாறு பாடினா நீயும் பரிசு பெறலாம் சொல்லக்கூடியது. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்தது 35வது கேள்வி, பொருந்தாததை தேர்க. இது வந்து ஒரு நபர் எழுதின, ஒரு புலவர் எழுதின ஒரு நூல்களை வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஒரு நூல் மட்டும் அவர் எழுதலை. சரிங்களா? ஸோ அந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, உயிரினங்களின் தோற்றம் அப்படின்னு நூல் தான் அவர் எழுதலை. ஓகேவா? ஸோ அப்போ அந்த நபர் யாருன்றது கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிருக்கீங்க. இதுக்கு ஆன்சர் நம்ம முன்னாடி வச்ச டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் மட்டும் அழகாக போட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கலாம் உங்களுக்கு. 36வது கேள்வி, வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாற்றியே ஏற்றரும் சென்னி என்ற பாடலை பாடியவர் யார்? சாரி, யாரு? கடியலூர் ஒருத்தருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 37வது கேள்வி, முன்னீர் வழக்கம் என்ற கடல் பயணத்தை குறிப்பிடும் நூல் எது? முன்னீர் வழக்கம். முன்னீர் வழக்கம் மகடோ இல்லை. அதாவது கடல் கடந்து பயணம் செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இல்லாத ஒரு செயல். ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லக்கூடியது யாருன்னா தொல்காப்பியம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அந்த காலத்தில் வந்து பெண்கள் கடல் பயணம் மேற்கொள்ள மாட்டாங்கன்றத சொல்றாங்க. அடுத்து 38, பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன்.
பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தொண்டைமான் இளந்திரையன். யாரு? ஆன்சர் ஆப்ஷன் பி தொண்டைமான் இளந்திரையன். அடுத்து 39வது கேள்வி. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய ஆங்கிலேயர் யார்? ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கிலேயம் கட்டின பில்டிங் தான் இன்னமும் நிலைச்சு நிற்குது. நம்மளும் கட்டின பில்டிங்லாம் வந்து இடிஞ்சு தான் விழுந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நம்ம சென்னை சென்ட்ரல் எடுத்துக்கலாம், ஹைகோர்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து செங்கோட்டை, சுப்ரீம் கோர்ட், செங்கோட்டை வந்து நம்மளும் கட்டினது. நம்மள்னா ஷாஜகான் கட்டினதுங்களா? சரி, ஓகே. ஸோ அப்போ அப்படின்னும் போது ஆங்கிலேய கட்டின பில்டிங்கெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நம்ம தமிழர்கள் கட்டினது தான் என்ன ஆகுது, ஒரு சிலர்லாம் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. சரியா? சரி, ஓகே. அது காரணம் தமிழர்கள் தான். ஆன்சர் ஆப்ஷன் சி வாக்கர். அடுத்தது 40வது கேள்வி. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்களின் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் எது? பூம்புகார் துறைமுகத்தில் இப்போ அந்த துறைமுகம் இல்லை, அந்த பழங்காலத்தில் மிக முக்கியமான துறைமுகம் பூம்புகார் துறைமுகம் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா காவிரி வந்து கடலில் கலக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட செய்தியை வந்து சொல்லக்கூடிய நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. ஓகேவா? அடுத்து 41. வடமொழி சொல்லை தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை எவ்வாறு அழைப்பர்? வடமொழி சொல்லி நம்ம தமிழ் சொல்ல மாற்றி அழைக்கிறோம், அதுக்கு பேர் என்ன? போர்டு என்ன வந்துருச்சா? இதுக்கு பேர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் டி தற்பவம். அடுத்து 42. எந்த நாட்டு அருங்காட்சியகத்தில் பழங்காலத்தில் தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது? நம்ம தமிழ்நாட்டு கப்பலில் பயன்படுத்தின மணியை வந்து அந்த நாட்டு அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க. அது எந்த நாடு? ரொம்ப நேரமாக ஏதோ ஒன்று குறையுதேன்னு பார்த்துட்டே இருந்தேன். இப்போ தான் தெரியுது அது கண்ணாடி. ஓகே, இப்படி ஒன்று போட்டாச்சு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி நியூசிலாந்து. ஓகேங்களா? அடுத்தது 43. பொருந்தாததை தேர்க. நெகிழி. நெகிழினா பிளாஸ்டிக் இல்லை, நெகிழி தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் தப்பானது. ஓகே, இதான் வந்து தப்பா பொருந்திருக்கு. அடுத்தது 44. ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜூல்ஸ் வெர்ன்றவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ இதில் நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சருமே இதுலையுமே இருக்கு. ஓகேவா? நம்ம உங்ககிட்ட கமெண்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு உண்டான ஆன்சருமே இதிலே இருக்கு. அது எங்க இருக்குன்னு நீங்க தேடி பார்த்தாலே போதும். ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாடு? ஆன்சர் ஆப்ஷன் சி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஜூல்ஸ் வெர்ன். அடுத்தது 45. கம்மியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இதை நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்துருந்தோம். அங்கே நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா அதுக்கு ஆன்சரை போட்டிருக்கலாம். ஓகேவா? கம்மியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கப்பல் கட்டும் கலைஞர்கள் தான் சொல்லுவாங்க. களம் செய் கம்மியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மணிமேகலை சொல்லுதுன்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதுதான். அடுத்தது 46. எதுகை இடம்பெறாத இணை எது? எதுகை. எதுகை இடம்பெறாத இணை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். சரிங்களா? ஏன்னா வங்கம் இங்கு இரண்டாம் எழுத்து ஒன்றி வரணும். லா லா சை சை. அப்போ இங்கே தான் ரா வரணும், ஆனால் ரா வரல, யா வந்திருக்கு. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் தவறானது. அடுத்தது 47. பழந்தமிழர்கள் எவற்றை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்து இருக்கலாம் என்று கருத்தும் உள்ளது? எதை வந்து வழிகாட்டியா பயன்படுத்தி அவங்க வந்து வணிகம் செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க.
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆமைகளை தான் வச்சிருப்பாங்கன்றாங்க. அடுத்தது 48வது கேள்வி, முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, பெற்றம் போன்ற சொற்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இதெல்லாம் வந்து என்ன சொல்லு சொல்றாங்க? இயற் சொல்லா, உரி சொல்லா, வட சொல்லா, திசை சொல்லா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திசை சொல், ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 49, கலங்கரை விளக்கம் என்பதன் பொருள் என்ன? கலங்கரை விளக்கம்னா என்னது, அதனுடைய பொருள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கலங்கரை விளக்கம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, கப்பலை துறைமுகத்திற்கு அழைக்கும் விளக்கு. சரியா? கப்பல் எங்கன்னா திசை மாறி போயிடுச்சு அப்படின்னா, இங்க ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு துறைமுகம் இருக்கு, அப்ப நம்ம இங்க போலாம்னு சொல்லிட்டு தைரியமா வந்து அந்த கப்பலுக்கு வழிகாட்டக்கூடியது, துறைமுகத்தை நோக்கி அழைப்பதற்கு தான் வந்து வச்சிருக்காங்க. இப்போ நைட்லாம் பயணிக்கிறாங்க அப்படின்னும் போது நைட் அங்கே போய் என்ன ஸ்டாப்பிங்காக போட முடியும்? கடல் நடுவில் ஸ்டாப்பிங்லாம் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து டக்குன்னு வராங்க அப்படின்னா நைட்டில் வந்து எங்கே வராங்கன்னு தெரியாது. அப்போ லைட் ஹவுஸ் வைக்கும்போது என்னன்னா அதை பார்த்து ஒரு ஒளி இருக்கு, அப்போ அந்த ஒளி இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக துறைமுகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கப்பலை துறைமுகத்தை நோக்கி அழைப்பதற்கு பயன்படுத்துறாங்க. ஓகேவா? அடுத்தது 50வது வினா, சரியானதை தேர்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான். உறவு நீர்னா பெரு நீர் பரப்பு என்பதே சரியானது. ஓகேவா? அடுத்து 51, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகளில் இடம்பெற்ற நூல் எது? இந்த வரிலாம் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, புறநானூறு. அடுத்தது 52வது கேள்வி, உலகு கிளந்தென்ன உருக்கெழு வங்கம் என தொடங்கும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? எந்த நூல்? உலகு கிளந்தென்ன உருக்கேழு வங்கம், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான வரிகள். உலகு கிளந்தென்ன உருக்கெழு வங்கம், இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, அகநானூறு. ஓகேங்களா? அடுத்தது ஒரு பொறுத்துக மேட்சஸ் பாருங்க. வரும் உருனா வந்து பார்த்தீங்கன்னா அழகு, நேராகவே இருக்கு. போழனா பிளக்க. ஓகேவா? வங்கூழ்னா காற்று, நீகான்னா நாவாய் ஓட்டுபவன். ஓகேவா? ஸோ அப்போ கடைசி எல்லாமே 3 வருது, 1 எல்லாமே 2 இடத்துல வருது. அப்போ 1 4 2 3, 1 4 2 3, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இந்த வங்கூழ்ன்றது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 54, பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் எது? இந்த பாய் மற்றும் கயிறுல வந்து பார்த்தீங்கன்னா பழுது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு மரப்பிசின் கொண்டு என்ன பண்ணாங்க, அதை உடனே ஒட்டச்சிருக்காங்க. இப்போ கம் மாதிரி அந்த காலத்தில் கம்மா பயன்படுது, அந்த மரப்பிசின் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை மரம், வேப்ப மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசின் வரும். ஓகே, அதை நீங்கள் யூஸ் பண்ணி தெரியல. சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டெல்லாம் கொடுப்பாங்க. நோட்டில் வந்து முதல் பேஜ் கடைசி பேஜ் வந்து அதை கடைசி வரைக்கும் எவன் வச்சிருக்கானோ அவன் தான் புத்திசாலி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ என்ன, அந்த முதல் பேஜ் கடைசி பேஜ் நம்ம அட்டை மட்டும் பிச்சுக்கும். அப்போ அந்த பிச்சின அட்டையை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எதனா நேத்தி வந்து அந்த கடைசி கிளாஸ் ஆரம்பிக்கும் அந்த சாரி ஜூன் ஜூலை மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த மரப்பீஸ் அப்படியே தான் இருக்கும். சரியா? ஆனால் எக்ஸாம் முடிகிற டைம், அதாவது இந்த எப்போ சொல்ல இந்த மாதிரி டைம் தான், அதாவது எப்படி சொல்லுறது, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் வந்து பார்த்தோன்னா புக் கடைசி பக்கம் ஒன்றுனா கழிந்து போகும்போது தான் நம்மனா வரும் அந்த மரப்பீஸ் ஞாபகம் வரும். உடனே நம்ம ஒரு படை அப்படியே வந்து அந்த வேப்ப மரத்தையும் முருங்கை மரத்தையும் நோக்கி படையெடுத்து அந்த பிசினத்தை வந்து டே எனக்கு கொஞ்சம் தாடான்னு சொல்லிட்டு கேட்டு அதை வாங்கி ஓட்டிகிட்டு இருப்போம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உண்மையிலே நல்ல விஷயந்தான். எத்தனை பேர் அதை பயன்படுத்தினு தெரியல. ஓகேவா? அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. எங்கன்னா இதை பற்றி பரிபாடலை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மரப்பிசின் பற்றி யாரும் சொல்லியிருக்காங்க, பரிபாடலை சொல்லியிருக்காங்க. அடுத்தது 55, பொருந்தாதது. பொருந்தாதது ஸோ பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே சப்மரைன் வருது. ஓகே, அப்போ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான். அப்போ இது ரெண்டுமே ரைட் தான்.
கான்செப்ட் புரியுதுங்களா? ரெண்டுமே சப்மெரின் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதாவது ஒன்றுக்கு தான் சப்மெரின் வரணும், ஒன்றுக்கு வேறு தான் வரணும். அப்போ இதுன்றதை நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ நீர்மூழ்கி கப்பல் தான் சப்மெரின். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் தவறானது, பொருந்தாது சி. அடுத்து 56வது, நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? ஸோ கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை அப்படின்னா நெடிய அடிகளை கொண்டது. ஏன்னா 13 முதல் 31 அடிகளை கொண்டது அகநானூறு. அப்போ அதான் நெடிய தொகை கொண்டது. அப்போ நெடுந்தொகை அழைக்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. இதில் உங்களுக்கான கேள்வி, நருந்தொகை என அழைக்கப்படக்கூடிய நூல் எது? ஓகேவா? நெடுந்தொகை நான் சொல்லிட்டேன், நருந்தொகை என அழைக்கப்பட்ட நூல் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 57வது, கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, திரிசொல். ஓகேவா? அடுத்தது 58வது கேள்வி, பொருந்தாதை தேர்வு செய்க. கீழே 4த்துல எது பொருந்தாது? இந்த ஆட்மேன் அவுட்ல இந்த பொருந்தாது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் சம்பந்தமான கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் பொருந்தாது. ஓகேவா? ஏன் சி பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி 3மே வந்து 10 பாட்டு நூல், இது ஒன்று தான் 8 தொகை நூல். ஓகேவா? அடுத்தது 59, கடிலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய கலங்கரை விளக்கம் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரும்பான் ஆற்றுப்படை. அடுத்தது 60வது. ஓகே, 60வது கேள்வி, பொறுத்துக. செகண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 4 1 2. சரிங்களா? ஸோ அழுவும் வங்கம் என்பது பார்த்தீங்கன்னா பெயர் திரி சொல். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயல்பின அப்படின்னா இயல்பிதழ் அப்படின்னா வினை வினவுதல். அப்போ இயல்பின அப்படின்னா வினை. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னமான் என்பது இடை, கூர்கழி என்பது வந்து உரிச்சுற்றுடர். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி என்பதே சரியான ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வினாக்களை வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சு முடிச்சிருக்கோம். ஸோ இந்த 60க்கு எவ்வளோ மார்க் எடுத்துக்கிட்டது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு லைவ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தில் 2 சொல்லியிருக்கேன். 1 கமெண்ட் பண்ணுறது, உங்களுடைய மார்க் என்றது கமெண்ட் பண்ணுறது. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைவ் முடிச்ச பிறகு ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் யாருக்கு சரியாக பண்ணுறீங்களோ அது கடைசி வரைக்கும் உங்கள் மைண்டில் நிற்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக வந்து மாறிடும். சரிங்களா? சரி, ஓகே. என்ன தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த தப்பையும் என்ன பண்ணீங்க அப்படின்னா புக்கில் போய்ட்டு அனலைஸ் பண்ணீங்க, அதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா தான் நீங்கள் 60க்கு 60 மார்க் எடுத்தாலுமே ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன விஷயம் அப்படின்னா இதில் தான் நம்ம 60க்கு 60 மார்க் எடுத்துருமே, நம்ம எதுக்கு போய்ட்டு வந்து நம்ம புக்கை பார்க்கணும்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. நீங்க வேலை வாங்குற வரைக்கும் இன்னும் அன்எம்ப்ளாய் தான். ஞாபகம் வச்சுங்க, வேலை வாங்கிட்ட பிறகுதான் நீங்க பிரில்லியன்ட். நீங்க வேலை வாங்கிட்ட பிறகுதான் நீங்க வந்து அறிவாளியா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, புத்திசாலியா இருந்தாலும் சரி, பிரில்லியன்ட், எக்ஸலண்ட், மார்வலஸ் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் இந்த எல்லா பேருமே உங்களுக்கு எப்ப கிடைக்குன்னா வேலை வாங்கிட்ட பிறகுதான். வேலை வாங்காத வரைக்கும் நீங்க வந்து அன்எம்ப்ளாய் தான். அதை மட்டும் புரிஞ்சுங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஃபுல் மார்க் எடுத்தாலும் பயபக்தியோட அந்த ஒரு இயலை வந்து போய் பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முக்கிய லைவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.